ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம்ங்க. இந்த இந்தியன் படம் இருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் படம். எப்படி ஒரு பஸ்ஸுக்கு வந்து போகஸா ஆர்டிஓல சர்டிபிகேட் குடுக்கறதுனால நெறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாதிரி 26 பேரு போகஸான சர்டிபிகேட்ஸ்னாலயும், ஒரு மோசமான ஆர்டிஓ சிஸ்டம்னாலயும் ஒரு பஸ் பிரீமியம் பஸ்ஸுக்கு சர்டிபிகேட்ஸை கொடுத்து ஒரு கன்வெர்ட் பண்ணப்பட்ட பஸ்ஸில் அவன் ஆயிரக்கணக்கில் ஏகப்பட்ட, அதுவும் இந்த தீபாவளி வெக்கேஷன் முடிஞ்சு வந்தா எவ்வளவு காசு வச்சு விற்பாங்க, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிக்கெட் எல்லாம் வச்சு வித்து 26 பேர் எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்காங்க. நம்ம நாட்டுல ஒரு விஷயம் அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமங்க, தெரிஞ்சோ தெரியாமல நம்ம ஊர்ல இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது மனித உயிரா போயிடுச்சு. 26 பேரு எரிஞ்சு போயிருக்காங்க. என்ன பாவம் பண்ணிட்டாங்க இவங்க? ஒரு தப்பும் பண்ணல. அந்த பஸ்ல ஏறத தவிர அவங்க எந்த தப்பும் வாழ்க்கையில பண்ணதில்ல. குடும்பமா இறந்து போயிருக்காங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க அப்படியே சாம்பல். யோசிச்சு பாக்குறதுக்கே ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் வந்து, அதாவது ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், ஓகேவா, ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் அப்போ, இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 2:30 மணி அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்துல தான் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம். 26 பேர் எரிஞ்சு சாம்பலாயிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த பஸ்ஸோட டிரைவர். முக்கியமான காரணம் அந்த பஸ்ஸோட டிரைவர். ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணும்ல. விபத்து நடந்த அடுத்த செகண்ட் குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு 9:30 பக்கத்துல வந்து கிளம்பி இருக்குது. இந்த பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் பஸ். நம்மளுக்கு ஸ்லீப்பர் பஸ் தெரியும், நிறைய இது பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணப்பட்ட ஸ்லீப்பர் பஸ். நீங்க இப்போ தீபாவளி முடிச்சுட்டு நிறைய பேர் சென்னைக்கு வருவீங்க, சென்னையில இருந்து பெங்களூர் போவீங்க, பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் போவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய எம்ஜி ஸ்குவாட் கண்டிப்பா ஸ்லீப்பர் பஸ்ல போயிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் வந்து இல்லீகலான பஸ்ஸஸ், சரியான பெர்மிஷன் அட்டைன் பண்ணாத பஸ்ஸஸா இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு பஸ் தான். ஆக்சுவலா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்லீப்பர் பஸ்ஸா மாத்திருக்காங்க. நார்மல் சீட்டர் பஸ்ஸை ஸ்லீப்பர் பஸ்ஸா மாத்துறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே குழம்பி போயிடும். ஒருத்தன் வந்து பஸ்ஸை வந்து உருவாக்குறாங்கன்னா அதுக்கு 1008 சர்டிபிகேஷன் இருக்குது. கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட்டுக்குள்ள விடுறாங்க. ஏன் அந்த அத்தனை சர்டிபிகேஷன் இருக்குன்னா, ஒரு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி வெளியே போகணும், எது வச்சிருக்கலாம், எது வச்சிருக்க கூடாது, என்னென்ன மாதிரி மெட்டீரியல் உள்ள இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து தானே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவேரி டிராவல்ஸ் இவங்க வந்து ஹைதராபாத்ல வந்து இந்த பஸ்ஸை வாங்கிட்டு கன்வெர்ட் பண்ணி ஸ்லீப்பர் பஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல வந்து தீபாவளி வெக்கேஷன், இந்த ஹைதராபாத் டு பெங்களூர் ட்ரிப் இருக்கு தெரியுமா, சென்னை டு மதுரை, சென்னை கோயம்புத்தூர், சென்னை பெங்களூர், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, இந்த மாதிரி அது வந்து ஒரு பிரீமியமான ஒரு ரைடு. இந்த வெக்கேஷன் முடிஞ்சிருச்சுன்னா மொத்த ஊரே கிளம்பி போயிடுறாங்க. நீங்க சவுத் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 ஊர் தான். ஹைதராபாத், கொச்சி, சென்னை, பெங்களூர், எல்லாரும் இங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. 1 கோடி மக்கள் ஒரு ஊர்லயும் இருக்காங்க. முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு போறப்போ டிக்கெட் எல்லாத்தையும் கண்டமானிக்கு விலை வச்சு விற்கிறது. இந்த பஸ்ஸும் அதை தான் பண்ணியிருக்காங்க. விலை அவ்வளோ வச்சு 41 பேர் பஸ்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் த டிரைவர்ஸ். ஓகேவா, எல்லாருமே ஸ்லீப்பர் கேபின்ஸ். இப்படி இருக்கிறப்போ 9:30 மணிக்கு ஹைதராபாத்தை விட்டு கிளம்பின இந்த பஸ் வந்து ஒரு 12:30க்கு வந்து வாஷ்ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் அப்படியே ஆக பெரிய மழை. நம்மளுக்கே தெரியும், இப்போ எல்லா இடத்துலயும் சவுத் இந்தியா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஊரு ஃபுல்லா பேய் மழை. ஓகேவா, ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏர்லி மார்னிங் ஒரு 2:15 AM வந்து ஒரு டோல் பூத்தை வந்து குர்னூல் கிட்ட வந்து தாண்டுது. இது தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் வந்து சரி நம்ம வந்து ரொம்ப நேரமா அளந்து ஓட்டிட்டோம், இப்போ அழுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்குள்ள he has been driving at the speed of 120 km/h. ஓகேவா, நியாயமா இந்த பஸ்ல போக வேண்டிய ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 to 90 ஆனா நார்மல் டே, அதுவும் பேய் மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ ரொம்ப ஸ்லோவா போகணும். மழை பெய்யறப்போ வந்து விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். இந்த பஸ் வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருக்குது. அழுத்திட்டு 120 கிலோமீட்டர்ல பேய் மலைக்கு நடுவுல குர்னூல் டோலை தாண்டினவுடனே இந்த டிரைவர் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பஸ்ஸுக்குள்ள ஃபேமிலியா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இன்னும் சில நிமிடங்கள் அவங்களோட உயிர் போக போகுது, அவங்க வாழ்க்கை முடிய போகுதுங்கிறது தெரியாம குடும்பமா பஸ்ஸுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்பி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 2:24க்கு 2:15க்கு ரேஷ் டிரைவிங் ஆரம்பிக்குது. 2:24க்கு ஒரு பைக் கிட்ட இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வந்து டேங்கை ஃபில் பண்றான். அவன் வந்து செம்ம போதையில இருக்கான்னு இப்போ சிசிடிவி பார்த்தா தெரியுது. இவன் போதையில இருக்கான்னு நம்ம பார்த்தா தோணுது. இல்ல அவன் உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. பட் ஹி இஸ் நாட் ஸ்டேபிள். அவங்க வண்டி ஓட்டி இருக்க கூடாது. பட் வண்டி ஓட்டுறவன் பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டு ஒரு மாதிரி வண்டி வந்து லைட்டா இழுகிற மாதிரி போய் தான் அந்த பெட்ரோல் பங்க் ஃபுட்டேஜ் இருக்குது. ஒரு பையன் வந்து பெட்ரோல் ஃபில் பண்றான், டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்றான். எப்போ நைட்டு 2:24க்கு அந்த மலைக்கு நடுவில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்றான். இந்த பையன் வந்து அந்த பெட்ரோல் பங்கை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே தள்ளாடிட்டு தான் போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பையன் வந்து பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு 2:24க்கு பங்கை விட்டு வெளியே போயிட்டான். இந்த டிரைவர் வந்து ரேஷா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. 2:30 AMக்கு அந்த பேய் மலைக்கு நடுவில் இந்த பஸ் வந்து இந்த பையனும் போதையில இருக்காங்கிறது தான் இப்போ மோஸ்டா அந்த கன்க்ளூஷனுக்கு தான் எல்லாரும் வராங்க. ஸோ இவன் அந்த பையன் வந்து ஆல்ரெடி போதையில தான் அந்த பெட்ரோல் பங்க் சிசிடிவி பார்க்குறப்பமே அவன் தள்ளாடிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த போதையில இருக்கிற பையனும் இந்த ரேஷான டிரைவிங் பஸ்ஸும் மோதுறாங்க.
மோதிரவன அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பைக் வந்து பஸ்ஸுக்கு அடியில போய் மாட்டிடுது. எவ்வளவு ஸ்பீடா இந்த பஸ் வந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 10-20 மீட்டர்ஸ் இல்ல 200 to 300 மீட்டர்ஸ்க்கு வந்து that is 0.3 of a kilometer கரெக்டா 30% of a kilometer தூரத்துக்கு வந்து இந்த பஸ் வந்து இந்த பைக்கை வந்து நடுவுல பைக் வந்து பஸ்ஸுக்கு அடியில போய் மாட்டிக்கிச்சு. இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர்ஸ்க்கு தர பைக்கை வந்து இழுத்துட்டு வந்திருக்குது. அவ்வளோ பெரிய பேய் மலைக்கு நடுவுல இந்த பஸ்ஸும் இந்த பைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, இப்படி ஒராசிட்டு போறதுல வந்து ஸ்பார்க் உருவாகி இருக்குது. அந்த ஸ்பார்க் வந்து இமீடியட்டா அந்த பஸ்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க்ல வந்து பட ஆரம்பிச்சிருக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.